இவ்வளோ நாள் கடலுக்கு மேலேயும் கரையிலையும் இருந்து பல வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது கடலுக்கு உள்ளே போய் மீன்களை பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்க்குறது ஸ்கூபா டைவிங். இது ஆஃபீஸர்ஸ் மூலிமா இவங்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டதுக்கப்புறம் இவங்க கடலுக்குள்ளே போய் மீன்களுடைய வளர்ச்சி பரிமாணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கடலுக்குள்ளே மீன்களுக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, பவளப்பாறைகளை தான் மீன்களுடைய வீடு அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் மூலிமா கடலில் ஒரு இடம் சூஸ் பண்ணி அந்த இடத்துல பாறைகளை விடுவாங்க. அந்த பாறைகள் நாளடைவில் பாசிகளால் நிறைஞ்சிருக்கும். அந்த இடம் ரொம்ப அமைதியாகவே இருக்கும். அந்த பாசிகளை உணவாக எடுத்துக்கிறதுக்கும் அமைதியான இடத்துல வாழ்கிறதுக்காகவும் மீன்கள் அங்கே அதிகமாகவே வசிக்கும். இங்கே வசிக்கிற மீன்கள் எல்லாமே வண்ணங்கள் நிறைஞ்ச மீனாகவும் சுவை கூடுதலான மீனாகவும் தான் இருக்கும். இது எவ்வளோ ஆழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை நிற்க வச்சா எந்த அளவு உயரமோ அதே ஆட்களை ஒருத்தர் மேலே ஒருத்தர் 12 பேர் ஏறி நின்றா எவ்வளோ உயரமோ அந்த அளவு ஆழம். இப்போது நீங்கள் பார்க்குறதா பவளப்பாறை. இந்த பாறைகள் நாளடைவில் மண்ணரிப்புனால மூடிக்கும். இந்த ஸ்கூபா டைவிங் ஆட்கள் மூலிமா இதை கண்காணித்து மறுபடியும் அந்த இடத்துல பாறைகளை விடுவாங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.